eyes look very normal. உன்னால சுத்தமா பார்க்க முடியாதா or you are partially blind? I'm completely blind. வணக்கம் நேயர்களே, தெய்வ ஆராதனை என்ற இந்த காணொலி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். ஜாதகமே இல்லாதவர்களுக்கு ஜாதகம் எப்படி பார்ப்பது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு. ஜாதகம் இல்லைன்னா என்ன? ஜாதகம் என்பது நம்ம பிறக்கும்போது சூரியன் உடைய கதிர் எங்கே விழுந்ததோ அதை லக்னமாக வைத்துக்கொண்டு அன்றைக்கு நட்சத்திரம் எங்கெல்லாம் அமைந்திருந்தது, அதனுடைய நட்சத்திரத்தின் பேர் பண்ண சந்திரன் எங்கே இருந்ததுன்னு பார்த்து, கிரகங்கள் எங்கே இருந்ததுன்னு பார்த்து போட்டால் அது பேர் ஜாதகம்னு பேர். ஆனால் என்னுடைய ஜாதகம் நான் பிறந்த போது யாருமே நோட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க, ஆனால் இன்று என்னுடைய நிதி என்ன, என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்காக சில மெத்தடெல்லாம் வச்சுருக்கோம். அதில் முக்கியமான மெத்தட் வந்து பிரசன்ன ஜோதிடம் என்ற மெத்தட். அந்த ஜாதகர் வரக்கூடிய நாள், அந்த நாளில் வரக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கோட்சாரம், இந்த 3 விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு சின்ன சார்ட் போட்டோம்னா இந்த சார்ட்டும் அந்த ஜாதகரும் கரெக்டாக ஒத்து போவார்கள். அப்போ பிரசன்ன ஜோதிடம் மூலமாக இவர்களை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை பிரசன்னத்திலே சில நம்பர்கள் வாங்கிக்கொள்வோம், அதாவது ஹோரா நம்பர்னு சொல்லுவோம். என்னென்ன நம்பர் 243 என்ற நம்பருக்குள்ளார அவர் நம்பர் சொல்லி இந்த நம்பருடைய காம்பினேஷனில் இவருக்கு ஜாதகத்தை ஒரு கால்குலேஷன் போட்டோம்னா இந்த ஜாதகருடைய அந்த கேள்விக்கான பதில் இந்த கட்டத்தில் அமைந்துவிடும். இது ஒரு மெத்தடாக வச்சுப்போம். வெத்தலை ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை வெத்தலை வாங்கிட்டு வர சொல்லி வெத்தலையை அடுக்கி அதனுடைய வெத்தலையினுடைய சீர்பாடை பார்த்து இந்த வெத்தலையினுடைய அடிப்படையில் இவர்கள் வந்திருக்கிற இந்த பிரசன்னத்தை கண்டுபிடித்து விடலாம். இப்படியும் ஜோதிட அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். ஒன்றுமே வேண்டாம், ராமர் ஜாதகம் அப்படின்னு, ராமர் கட்டம் அப்படின்னு இருக்கும், லக்ஷ்மி கட்டம் அப்படின்லாம் நம்ம பஞ்சாங்கத்தில் இருக்கும். அதை தொட சொல்லிவிட்டு இந்த தொடுதல் மூலியமாக வரக்கூடிய பலன்களை எடுத்து வந்து செய்து விடலாம். இன்றைக்கு வந்து இருக்கிறாருன்னு வச்சுப்போம், இன்றைக்கி வந்து கேட்குறார். இப்போ கோட்சாரத்தின் அடிப்படையிலே இதனுடைய நாள், முன்னின நாள் பின்னின நாள் என்ற கால்குலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த கால்குலேஷனை இவருடைய எஃபெக்டிவ் லைஃப்பில் என்னென்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு கேட்டு இவருக்கு ஜாதகத்தை நம்ம கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துட முடியும். இப்படி பலவிதமான பரிமாணங்களிலே இவருக்கு ஜாதகத்தை கிராஃப்ட் பண்ணிட முடியும். ரெண்டாவது, இவருக்கு எப்படி இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த்துன்னு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு சார்ட்டு, அந்த சார்ட்டு இந்த கோச்சாரத்தின் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோச்சாரத்தையும் இந்த ஜாதகத்தையும் ஒரிஜினல் ஜாதகம் இல்லாத அந்த டேட் ஆஃப் பர்த் ஜாதகத்தையும் வைத்து கொண்டு இவருக்கு இந்த ஜாதகத்தை ஒரு மாதிரி அனுமானம் செய்து விட முடியும். இப்படி பலவிதமாக ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் ஜாதகத்தை கணித்து விட முடியும் என்பதிலே ஐயமில்லை. அதனால் ஜாதகம் இல்லையேன்னு பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனோம்னா இவருடைய பேரினுடைய முதல் எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த முதல் எழுத்து பேஸ் பண்ணி நமக்கு இந்த நட்சத்திரம் அப்படின்னு கிடச்சிரும். அந்த நட்சத்திரத்தின் பேஸ் பண்ணி இவருடைய தாராபலம் சந்திரபலம்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய பேஸ் பண்ணி இவங்களுக்கு பலன்களை சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்படி ஒருத்தருக்கும் காயினிங் இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அவர்களுக்கும் இந்த ஜாதக பலன் என்பது தெரியப்படுத்த விடலாம். இது தீர்மானமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது இந்த ஜாதக பரிவர்த்தனை மூலம் நடக்கும். அதனால் ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன்களை பிடித்து விடலாம். மற்றும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.